ஏங்க என்னங்க இது? எங்க இப்ப கிளம்பிட்டு இருக்கீங்க? பாரா ஏன்ஸ்டியா? மேனேஜர் போன் பண்ணாரு. ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங் இருக்குதான். 10 மணிக்கெல்லாம் ஆபீஸ்ல இருக்கணும்னு சொன்னாரு. சீக்கிரம் கிளம்பு. என்ன கிளம்ப சொல்லிட்டு இவங்க எங்க போறதுக்கு ரெடியா இருக்காங்க? ஏங்க அப்பா, நாம எங்கேயுமே எப்பவுமே நம்மளோட சுயமரியாதையை விட்டு குத்து வாழக்கூடாதுன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. இப்போ நான் எடுத்துக்கிற முடிவுக்கு உங்களோட ஆசீர்வாதம் இருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ்பா. உண்மையை சொல்றேன், உனக்கு சாரிய விட இந்த பேண்ட் ஷர்ட் தாண்டி சூப்பரா இருக்கு. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், என்னது இது புது பழக்கம்? நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிடி இருந்தாலும் நீ என்னோட வயசுல பெரியவள, அதனால கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணினா. சரி, நல்லா என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உண்டு. சரி வா வா. உங்களுக்கு என் மேல டவுட் வந்துச்சா? வரக்கூடாது அத்தை, வரவே கூடாது. நான் சொன்னா செய்வேன். செய்ய முடிஞ்சதை தான் நான் சொல்லுவேன். அதனால நீங்க பயப்படுறதுக்குல ஒண்ணுமே இல்ல. நான் தான் ஜெயிப்பேன். சின்ன வம்ச, நீங்க எல்லாரும் மாதிரியும் அதை நினைச்சுன்னு இருக்கீங்க. ஆனா நான் அது கிடையாது. நான் முன்னாடி சொன்னது அப்போ பாய் டார்லிங். இத பத்தி வேற மாதிரி கொண்டு போறீங்க? சரிங்க, நான் உங்க புருஷன்ற உரிமையில சொல்றேன். நீங்க வேலைக்கெல்லாம் போவானா? ஆமாங்க. முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. என்ன அமுல் பேபி, நீ எப்பவுமே ஒண்ணு சொல்லுவிய, அத்த நீயே மறந்துட்டியா? மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் தான் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அச்சோ, இத வேற சொல்லி தொலைச்சிருக்கானா? அது எப்பவுமே நீ மறந்துடாத. அட்டா, ஏங்க நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா? போங்க. சாயந்தரம் பார்க்கலாம் அவள் பேபி. நான் போலாம். ரைட்டு, போலாமா? மாப்ள, இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. டேய், வீட்டுல ஒரு பொண்ணு வேலை பாக்குறால, 10 ரூபாய் 20 ரூபாய்க்கே எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றதையே மறந்து சொல்லியும் கேட்காம போயிருக்காங்க. நான் எதுக்குடா இனிமே போய் அவங்களை சமாதானப்படுத்தணும்? ஐயோ, இனிமே உங்க மூஞ்சில கூட முழிக்கிறதுக்கு நான் தயாரா இல்லடா. டேய் மாப்ள, அப்படிதான் சொல்லாதடா. சிஸ்டர் ஏதோ ஒரு வேகத்துல கிளம்பி போயிருப்பாங்க. நீ வாடா. இன்னொரு வாட்டி நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேசின, சாவடிச்சிரும் உன்னை. டேய், ஐயோ,
மாப்பிள்ள சிஸ்டர் மேல இவ்ளோ கோவப்பட்டு நாம பார்த்ததே இல்லையே. மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு வேற சொல்லிட்டு போறான். இது பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கே. இப்ப நம்ம என்ன பண்றது? வரமா? தேங்க்ஸ், போயிட்டா. என்னங்கடா சத்யா, உன்னை பேண்ட் ஷர்ட்ல பாக்கற தண்ணி கெத்து சத்யா. நீ எங்கடா போறா? பாத்ரூம் போயிட்டு வரோம் சத்யா. போய் தல. ஐயோ, இந்த 2 சனிங்களும் நம்ம தனியா விட்டு போயிட்டானுங்களே. இந்த ராட்சசி கிட்ட மாட்டி நம்ம என்ன பாடப்பட போறோம் தெரியலையே. டேய், என்னடா கடையை இப்படி வச்சுக்கிறீங்க? ஆயுத பூஜை நீ சாமி கும்பிட்டீங்களா இல்லையா? சாமி கும்பிடு சத்யா. அப்ப கூட கடையை கிளீன் பண்ணல. நான் இல்லனா குளிர்ட்டு போயிட்டு உங்களெல்லாம். இங்க பேரு செய்யும் தொழிலே தெய்வம். வேலை பாக்குற இடத்த சுத்தமா வச்சுக்கலாம் இல்லையா? மட்டம் அவனுங்க 2 பேரும் அடி வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்க என்னமா பண்ணுறா? அத நான் தாண்டி கேட்கணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, அவங்க வேற நம்மளால கோவமா இருக்கிறானே. இந்த நேரத்துல இவங்க போன் பண்ணாங்கன்னா அந்த எல்லாத்தையும் அம்மாண்ட சொல்றான். அப்புறம் செத்தோம். அம்மே, இந்நேரம் மாப்பிள்ள ஆபீஸ்ல இந்த மீட்டிங் கீட்டிங் பிஸியா இருப்பாருமா. தேவையில்லாம அவருக்கு போன்லாம் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதமா. நீ போன் பண்ண வேணான்னு சொல்லும் போதே தெரியுது நீ ஏதோ குட்டி கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்கேன்னு. மாப்பிள்ள எவ்வளவு பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்ப அவர்கிட்ட போன் பண்ணி கேட்காம விட போறதில்ல. அதுக்கு அவசியம் இல்ல அத்தை. நம்புற மாதிரி இல்லையே மாப்பிள்ள. இதுல நம்பாம இருக்க என்னத்த இருக்கு? இந்த மேரேஜ்க்கு முன்னாடி சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பாக்குறவங்க மேரேஜுக்கு அப்புறம் அதே வேலைக்கு போறாங்கல்ல. இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்களும் மெடிக்கல் ஃபீல்டுக்கு போறாங்க. அதே மாதிரி இவங்க மெக்கானிக், இவங்க இந்த வேலையை பார்க்கணும் ஆசைப்பட்டாங்க. நானும் சரி சொல்லி அமுச்சு வச்சேன். நான் பயந்தே போயிட்டேன். இப்போ உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சுல அத்தை? இப்ப சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. சரிங்க மாப்பிள்ள, நான் வரேன். நான் வரேன். பார்த்து பத்திரமா இரு. சரிம்மா. டேய் மண்ட பொண்ணு, அம்மாவை கொண்டு போய் வீட்ல விட்டு வா. சரி சத்யா. சரிம்மா, நான் வரேன். வாங்கம்மா. மாப்பிள்ள, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க அத்தை. சூப்பர் சார், நீங்க உண்மையிலே வேற லெவலு. ஏங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க.
தேங்க்ஸ் அமுல் பேபி. வீட்ல நீ கோமா பேசினது பார்த்து உண்மையிலே என் மேல கோவமா இருக்கிறியோன்னு வேற வழி இல்லாம தான் செஞ்சுன்னு இருக்கேன். அது உனக்கும் தெரியும். இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் வேணாம். இப்ப நான் வந்ததே உங்களை வார்ன் பண்ணிட்டு போலாம் தான். இப்ப நீங்க இந்த மெக்கானிக் ஷெட்ல வந்து வேலை பார்க்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. நாளையில இருந்து நீங்க இந்த ஒர்க் ஷாப்க்கு வரக்கூடாதுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். உண்மையிலே உங்களுக்கு என் மேல மதிப்பு மரியாதை இருந்துச்சுன்னா 5 மணிக்குள்ள நீங்க வீட்டுல இருக்கணும். இல்லன்னா உங்க கூட நான் எப்போதும் பேச மாட்டேன். 2 steps back. பைத்தியம் பாத்துருச்சு. More steps. பைத்தியக்காரன்ட்ட மாட்டிட்டு உயிர் போகுது. 2 more steps forward. இன்னைக்கு இவனை ஓட விட வேண்டியதுதான். டேய் சாவடிச்சிரும் உன்னை. முதல்ல என்ன கண்ணாடி கழட்டா. மிஸ்டர் பிரபு, இந்த சாவடிச்சிருவேங்கிறது, கோவப்படுறது, இதையெல்லாம் நான் தான் சொல்லணும், செய்யணும். போய் தொங்கு. டேய், நான் என்ன தொங்கணும்? நான் ஏன் தொங்கணும்? இந்நேரம் உன் இடத்துல நான் இருந்திருந்தா இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டேன். மன்னிச்சுக்கங்கன்னு என் காலை புடிச்சு கதறி இருந்தாலும் நான் மனசு இறங்கி வந்திருக்கவே மாட்டேன்டா. வந்திருக்கவே மாட்டேன். மானம் கெட்டவனே. அதனாலதான் நீ இன்னும் மொட்டை பயலாவே இருக்கடா. என் மொட்டை பயல கடைசி வரைக்கும் நீ மொட்டை பயலாவே இருந்து சாவ போறடா. கல்யாணம் ஆனவங்களுக்கு தானே என்னோட ஃபீலிங்ஸ் புரியும். என்னடா ஃபீலிங்ஸ் புரியும்? அப்ப நான் சமாதானப்படுத்துன்னு சொன்னப்பவே பண்ணிருக்கலாம்ல. டேய், இப்ப நான் வந்தது சமாதானப்படுத்துறதுக்கு இல்ல. அப்புறம் சாப்பிட்டு போறதுக்கா? வார்ன் பண்றதுக்கு வந்திருக்கேன். இப்ப ஏன் கண் கலங்கிட்டு இருக்க? இல்ல, எனக்கு உதவி பண்ணதுனாலதான் சத்யாக்காக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இத பாரு, சத்யா பத்தில நீ கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவளுக்கு இதை விட பெரிய பிரச்சனை வந்தா கூட அவ சமாளிச்சிருவா. நீ இத பத்திலாம் நினைச்சு கவலைப்படாம போ, போய் வேலையை பாரு. ஹாய் செல்வி, என்கிட்ட நீ ரொம்ப ஃப்ரீயா பழகலாம். உரிமையா எது வேணாலும் கேட்கலாம். ரைட்? புரியுதான்னு கேட்டேன். குட். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். Go. Go, 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 go. Smell like roses. சத்யா, முடியல. டேய், நானே பயங்கர குழப்பத்துல இருக்கிறேன். நீங்க வேற இப்படி பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப இப்படி எல்லாம் பேசி என்ன டென்ஷன் பண்ணு இருக்காதீங்க. உன் நல்லதுக்கு தானே சத்யா நாங்க சொல்றோம். ஆமாப்பா, ஆமா, என் நல்லதுக்காக தான் சொல்றீங்க. எனக்கு புரிது, சரியா? நீங்க தான் நாங்க பேச நல்லா கேட்டீங்களா? இங்க பாரு, அவள் பேபி 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துட்டு போய்க்கிறான்ல. இப்பெல்லாம் சில நேரம் கோவத்துல என்னோட கண்ட்ரோல் மீறி சம்டைம்ஸ் எமோஷனல் ஆயிடுறேன். அந்த மாதிரி ஏதாவது ஆயிட்டா அந்த டைம்ல நீ தானே கண்ட்ரோல் பண்ணணும். நான் அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு போறேன். டேய், 435 எபிசோடா அதத்தான நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்தரா கண்டினியூ பண்ணனும்னா வாயை மூடிட்டு வா, இல்லன்னா ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு கிளம்பு. ஆனா அவனா இத சொல்லிடுறான். இவ சொல்ற மாதிரி இவனுக்கு அதிகமா தான் இப்பெல்லாம் கோவம் வருது.
வாடா. டேய் என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? அது ஒண்ணும் இல்ல மம்மி. சத்யா வந்துட்டாங்களே, மேல தானே இருக்காங்க. இல்லடா, அவ இன்னும் வேலை முடிஞ்சு வரல. வரலையா? வெளியே சேவல் கத்து. எப்பாடா தப்பிச்சோம். ஏதோ வந்துட்டு போறதுக்கு 2 கப்பு காஃபி குடிச்சதாவது மிச்சமா இருக்கட்டும். டேய் ஓவரா பண்ணாத. மணி 5 ஆக இன்னும் 16 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள வந்துருவாங்க, வேணா பாரு. என்னடா? வாய்ப்பில்ல ராஜா, மொமெண்ட். அவங்க மட்டும் வரட்டும், அவனை சாவடிக்கணும் உன்னை. அதுவும் இல்லாம 6:30க்கு கிளைண்ட் மீட்டிங் வேற இருக்கு. நீ இப்ப வரியா இல்லையா? என்ன நான் ஒரு மொனட்டு சிங்கிள், இதெல்லாம் எதுவும் எனக்கு புரியாது. அதான நீ இப்ப சொல்ல வர? வேணாம், எனக்கு புரிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். உன் வாயை உடைக்க போறேன் பாரு. டேய், அவங்கதான் இன்னும் வரலையே, அப்புறம் எதுக்கு நீ வாழைப்பழத்தை பார்த்த குரங்க மாதிரி வாசலையே பேன பாத்துக்கிட்டு இருக்க? ஐயோ, ரொம்ப பேசிட்டோமா? இல்ல மாப்ள, சிஸ்டர் வந்தாலும் வீட்டுல தான் இருக்க போறாங்க. நாம மீட்டிங் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து அவங்கள பாத்துரலாம். ரொம்ப கொழுப்பாயிடுச்சு உனக்கு. கண்டுபிடிச்சிட்டான். இன்னைக்கு அவங்க வரட்டும், அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். வாடா. பிரபு, என்ன வந்த திரும்ப கிளம்பிட்டியா எங்கன்னு கேட்டான். இன்னும் வரலடான்னு சொன்னேன். ஒரு மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ணான். அதுக்கப்புறம் கோவமா கிளம்பி போயிட்டான். எதுக்கு வந்தான்? ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க அதை ஃப்ரீயா விடுங்க. அவன் உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கான். அவனுக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்கிட்ட அவன் பேச கூட மாட்டான்னு நினைக்கிறேன். என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல அத்தை. சரி, டைம் ஆகுது. நீ இப்ப இந்த ட்ரெஸ் மாத்திட்டு வா. எப்படியும் நீ பேச ஆரம்பிச்சதும் முதல்ல அவன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் தெரிவான். ஆனா அதுக்காக நீ அப்படியே விட்டுடாத. திரும்ப திரும்ப பேசி அவனை எப்படியாவது சமாதானப்படுத்திடு. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் தூங்குங்க. சரி. மாத்திரை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். பாத்தியா, நான் சொன்னது எதையுமே கேட்காம என்ன கோவப்படுத்திட்டு வந்து ஆயா டேபிள்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு. இவங்கள வேணாம் மாப்ள, நீ இருக்கிற கோவத்துக்கு ஏதாவது தப்பா நடந்துட போகுது. கொஞ்சம் பொறுமையா இரு மாப்ள. என்னடா? ஐயோ, முறைக்கிறானே. இங்க ஒரு மைண்ட் வாய்ஸ போட்டுருவோம். மாப்ள, நீ வாயால பேசுவ, சிஸ்டர் கையால பேசுவாங்க. மாப்ள, நான் சொன்ன என்ன, அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா அதத்தான் நான் சொல்ல வந்தேன்.
என்ன மேலையும் கீழையும் பாக்குறான். நீ என்ன மீனிங்ல சொன்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இது அப்படியே மாத்தி சொல்லி இப்ப சமாளிக்கிறல. என்ன ஒரு திமிரு, என்ன ஒரு ஆணவம். டைனிங் டேபிள்ல தூங்குறீங்களா? இருங்க. ஐயோ, என்ன இவ இப்படி தூங்குறா? இதுதான் புருஷனை சமாதானப்படுத்துற லட்சணமா? பிரபு, மம்மி இவங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க? 9 மணி இருக்கும். இன்னைக்கு வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அதான் டைனிங் டேபிள்ல படுத்து தூங்கிட்டாங்க. தூங்கட்டும், எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்படி தூங்குனா வசதியா இருக்காதே. என்ன பண்ணலாம்? ஏன் தலையில இருந்து கால் வரைக்கும் நடிக்கிறீங்க. உங்களை எப்படி எழுப்புற மட்டும் பாருங்க. எதுவும் காணும். சேதாரம் பெருசாயிடுமே. வேற என்ன இருக்கு? இப்போ நீங்க எந்திரிக்கல, உங்க மாலை போட்டு எந்திரிங்க, எந்திரிங்க. தேங்க்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டல. அப்ப இவ்வளவு நேரம் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. சூப்பர். ஆமா, எதுக்கு இப்ப தூங்குற மாதிரி நடிச்சீங்க? செய்யறதுல எந்த தப்பும் இல்லன்னு சொன்னா அது அத்தையை சமாளிக்கிறதுக்காக சொன்னது. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? என்னையே திருப்பி கேக்குறீங்களா? நீங்க சொல்லுங்க. ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க வீட்டுல இருக்கணும்னு நான் சொன்னேனா இல்லையா? ஆனா நீங்க வரவே இல்ல. அப்போ நீங்க என் பேச்சை கேட்க தயாரா இல்ல. இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அதனால நான் இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேங்க. அவள்தான் அமுல் பேபி அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனா நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமாவே இருக்காது. சுவாரஸ்யமே இல்லாத வாழ்க்கைய வாழ்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால நீ இத பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. புரிதா? அமுல் பேபி வந்துட்டான், அவனுக்கு போய் காப்பி கொடுப்போம்.
சரி அவள் பேபி நான் மெக்கானிக் செட்டு கிளம்புறேன். மெக்கானிக் சரி, இது அப்படியே கோவத்துல தட்டி விட்டு உடச்சா மாதிரி மெயின்டைன் பண்ணிப்போம். ஏங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன சொன்னாலும் கேட்க கூட முடிவு பண்ணிட்டீங்களா? இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவப்பட்டு இருக்கிறா? அனே நாம எதிர்பார்த்தது நடந்துருச்சு. இவங்க 2 பேருக்குள்ளயும் பெரிய சண்டை வந்துருச்சு. செய்யாதீங்க சொன்னதுக்கு அப்புறமும் வீம்புக்கு செஞ்சுட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? வா அவள் பேபி, நீ இப்படி எல்லாம் முறைச்சாலே எனக்கு சிரிப்பா வருது. இல்ல இருந்தாலும் நீ முறைச்சாலும் கியூட்டா தான் அவள் பேபி இருக்கிறா. என் சாலாம் கையெடுங்க. இப்படியே உனக்கு கொஞ்ச நேரம் போலதான் இருக்குது. ஆனா எனக்கு டைம் ஆச்சு. சாரி நான் வரேன். இப்படி முக்க பண்ணிட்டு போறாங்க. இவங்க எல்லாத்துலயுமே இவ்வளவு ஷார்ப்பா இருந்தா நான் எப்படிதான் சர்வே பண்றது?